11th போயிருக்கீங்களா? இன்னும் வெக்கேஷன்ல தான் இருப்பீங்க. ஆனா, எத்தனை பேர் சீரியஸா போர்டு எக்ஸாமை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்க பேட்ச் தான் அமரன் 12th கிளாஸ் 2027 பேட்ச். இப்போ மெயினான விஷயம் கொஸ்டின் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் பத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 6 வருஷம் பிடபிள்யூ ஆரம்பிச்சு கம்ப்ளீட் ஆயிருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? 999க்கு உங்களுக்கு பேட்ச் கிடைக்குது. வெறும் 999 ருபீஸுக்கு. இது மாச ஃபீஸா அப்படின்னா ஒரு வருஷ ஃபீஸ். இது கூட பசங்க நிறைய பேர் வந்து எல்லா டீச்சர்ஸுமே சொல்லியிருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ பெரிய கொஸ்டின், நான் எதுக்கு சார் என்ரோல் பண்ணணும்? யூடியூப்ல தான் எல்லா கண்டென்ட்டும் இருக்குல்ல, எப்படி எக்ஸாம் டைம்ல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களே, அப்புறம் நான் எதுக்கு சார் என்ரோல் பண்ணணும்? இந்த கொஸ்டின் இருக்குமா? சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒய்டில கண்டென்ட் இருக்கும், ஆனா அதெல்லாம் என்னது லாஸ்ட் மினிட்ல பண்ணியிருக்கிறது. அதை வச்சு நம்மளால கட் ஆஃப் ஃபுல்லா அடிக்க முடியுமா அப்படின்றது டவுட் தான். உண்மைதான். இப்பவே கெமிஸ்ட்ரியில போன வருஷமே கொஞ்சம் எம்சிக்யூலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருந்தது. அப்போ கட் ஆஃப் மார்க் குறைஞ்சது. கரெக்டா? அப்போ அதே மாதிரி நம்மளால 12th ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா சார்? ஒய்டில நான் கொடுக்குற அந்த லாஸ்ட் மினிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சே அப்படின்னா கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் முடியாதுன்னுலாம் சொல்லல. 70க்கு 50 மார்க் 55 ஸ்கோர் பண்ணலாம். ஆனா 70க்கு 70 நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டே 1லேருந்து புரிஞ்சு தெளிவா படிக்கணும். புரிஞ்சு படிக்கிறதோட ஒரு இம்பார்ட்டன்டான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அது எல்லாமே படிக்கணும். ஏன்னா இந்த பேட்ச்ல உங்களுக்கு அமரன்ல டெய்லி உங்களுக்கு டிபிபி கிடைக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும். கிளாஸ்னா நம்ம நார்மலா ஸ்கூல்ல இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்டா உட்கார்றா எழுதுறா அப்படின்லாம் இல்லை. என்னோட நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கே வந்துடும். ஏன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சப் டாபிக் வாரியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மிட்டம்க்கு என்ன வரும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இதுல மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு நாங்க கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுவோம். இதை தாண்டியும் சார் இவ்வளோ கிடைக்குது இருந்தாலும் நான் என்ன சார் என்ரோல் பண்ணும் அப்படி நீங்க என்ன சார் டிஃப்ரெண்டா சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இது நம்மளோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். கரெக்டா? மெட்டலர்ஜி சாப்டர்ல இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பசங்களும் மெமரைஸ் பண்ணி பண்ணுவோம். கரெக்டா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெப்ரசன்ட் கால்சினேஷன் நம்ம பாட்டுக்கு மெமரைஸ் பண்ணிட்டு போவோம். ஆனா நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன இதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா டெஃபனிஷன்ஸ். எதுக்கெல்லாம் டெஃபனிஷன் முக்கியம்? இப்போ நம்ம 2 மார்க் 3 மார்க் கரெக்டா படிச்சாலே நம்மளால என்ன பண்ண முடியும், 1 மார்க் படிக்காமே எழுதலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? இப்போ சிம்பிளா நம்மளுக்கு என்ன கான்செப்ட் தெரியும்? கால்சினேஷன். 2 மார்க்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கால்சினேஷன்னா என்ன? ஹீட் பண்றோம். ஹீட் பண்றது என்ன பண்ணுவோம்? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது ஆக்சிஜனே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட் பண்ணுவோம். அதுதான் கால்சினேஷன். எனக்கு 2 மார்க் நல்லா தெரியும் சார், 1 மார்க் எதுக்கு படிக்கணும்? இப்ப பாரு, ஹீட் பண்றோம், ஆக்சிஜன் இல்லாம இங்க என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அப்போ எதுல ஆக்சிஜன் இல்ல? இந்த ஒரு ஈக்குவேஷன்ல தான் ஆக்சிஜன் இல்ல. அப்போ ஆப்ஷன் எது? சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ புரியுதா எப்படி பண்றேன்னு? அடுத்து வரும் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? மெமரைஸ் பண்ணிட்டு போவோம். அலுமினியம்னா ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ், அலுமினியம்னா அதெல்லாம் தேவையில்லை. ஆல் ஹெரால்ட் ப்ராசஸ் நம்ம எங்க படிச்சிருப்போம்? பேட்ச்ல 3 மார்க்ஸ்ல கச்சிதமா 3 பாயிண்ட் கொடுத்திருப்பேன் கிளாஸ்ல. 3 பாயிண்ட் அதை படிச்சாலே போதும். 3 மார்க்ஸ்ல கேட்டாலும் உனக்கு மார்க் வந்துரும், 2 மார்க்ஸ்னாலும் வந்துரும். 5 மார்க்ல வந்தா கெமிஸ்ட்ரியில 5 மார்க்னு எதுவுமே இல்ல, 2 மார்க்கை சேர்த்து கேட்பானுங்க, இல்லனா ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் அப்படிதான் கேட்பாங்க. அப்போ நீ கரெக்டா கவனிச்ச அப்படின்னா 2 மார்க்ஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம், 3 மார்க்லயும் படிச்சிருக்கோம். ஆல் ஹெரால்ட் ப்ராசஸ்னா என்ன? அலுமினியமோட எக்ஸ்ட்ராக்ஷன். அப்ப என்ன ஆன்சர்? அலுமினியம். இப்ப புரியுதா? சோ இந்த மாதிரி நம்ம ஒரு சப்டாபிக்க புரிஞ்சு படிக்கும் போது 2 மார்க் 3 மார்க்க நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே புக் பேக்குக்கு நம்ம தனியா டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. என்ன சார் சொல்றீங்க? அப்போ இதுல எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு ஒரு கஷ்டமானதெல்லாம் இருக்கும். கரெக்டா? எலிங்கம் டயக்ராம் பார்த்திருப்போம். அதெல்லாம் என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்கூல்ல. எலிங்கம் டயக்ராமுக்கு ஓரலா நான் ஷார்ட்கட் சொல்றேன். இதை பத்தி டீடைலா நீ தெரிஞ்சுக்கணும்னா பேட்ச்ல வந்து கிளாஸை கவனிங்க. எலிங்கம் டயக்ராம்ல ஒண்ணுமே இல்லை, நிறைய கோடா இருக்கும். கரெக்டா? கீழே என்ன கோடு இருக்கோ அது மேல இருக்க கோடை என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். அவ்வளவுதான். எவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். என்னது? கீழே என்ன கோடு இருக்கோ, இப்ப கீழ் கோடுல கார்பன் இருக்கு, மேல் கோடுல எனக்கு கார்பன் மோனாக்சைடு இருக்கு. அப்போ கீழே இருக்க கோடை வச்சு நான் என்ன பண்ணலாம்? மேல் கோட்ல இருக்கிறத நான் ரெடியூஸ் பண்ணலாம். ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம எங்க ஆக்சுவலா பண்றோம்?
நம்மளோட அமரன் பேட்ச்ல கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில நான் 2 சாப்டர் முடிச்சிட்டேன். மெட்டலர்ஜி முடிச்சிட்டேன். பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 டஃப்பான சாப்டரே ரொம்ப ஈஸியா முடிச்சிருக்கேன். ஸோ மறக்காம என்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா சார், அப்போ முடிச்ச சாப்டர்லாம் நான் என்ன சார் பண்றது? எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். நீங்க வந்து எனக்கு கைடு வேணும், புக் வேணும், எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், புக்லெட்டாவே கொடுத்துருவேன். நம்மளே நம்மளோட நோட்ஸே உனக்கு கைடா இருக்கும். ஸோ எதை பத்தியும் ஒரி பண்ண தேவையில்லை. என்ரோல் பண்ணா போதும். கண்டிப்பா ஃபுல் மார்க் கேரண்டி. வருஷ ஃபீஸ் எவ்வளோ? வருஷம், நான் மறுபடி சொல்றேன், மாசம் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துல டியூஷன் போனாலே நானே வந்து என்ன பண்ணியிருக்கேன், 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து போயிருக்கேன் மாசத்துக்கு. ஸோ வருஷத்துக்கே வெறும் 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஸோ ஆஃபர் போயிட்டு இருக்கு 6 வருஷம் செலிப்ரேஷன் பிடபிள்யூல. ஸோ மறக்காம என்ரோல் பண்ணிடுங்க. லிங்க் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்க வீடியோக்கு கீழே இருக்கும். ஓகேவா? நான் இதோட உங்க எல்லாரையும் நம்ம பெய்டு பேட்ச் கிளாஸ்ல நான் மீட் பண்றேன்.